காரி சித்தாய நமக. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பங்கஜமுத்திரை. பங்கஜம் என்றாலே தாமரை. அது 7வது சக்கரம்னு சொல்லுவாங்க. அது சகசரார சக்கரம்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்கிட்ட 1000 இதழ்களை கொண்டது. 1000 இதழ்கள். இந்த தாமரை இதழ்கள் 1000 இதழ்களை கொண்டதுன்னு ஞானி, யோகி எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி இது ஒன்றும் சேற்றில் வளரக்கூடிய தாமரை. இது சேற்றிலையும் அள்ளியும் அப்படி தான். ரெண்டுமே அதில் வளரக்கூடியது தான். ஆனால் இது தலை நிமிர்ந்து வளருது. அதுதான் அதில் முக்கியமானது. தலை நிமிர்ந்து வளருது. இது ஞானத்தின் வெளிச்சம்னு சொல்லுவாங்க. இந்த தாமரை ஞானத்தினுடைய வெளிச்சம். இந்த சகசரார சக்கரம் இருக்கே, அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரை போடுவோமேனால் நமக்கு ஞானம் அதிகமாகும் என்றும் சொல்கிறார்கள். ஆகவே தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாது. பார்க்கலாம், தாமரை இலை இருக்குது இல்லையா, அந்த தாமரை இலைக்கு மேலே தண்ணி போச்சுன்னா அப்படியே ஒட்டாதையே போயிடும். சொல்லுவாங்க, தாமரை இலைக்கு மேலே இருக்க தண்ணி மாதிரி போகிறான்டா அப்படின்வாங்க. ஒட்டி வருவோம், நம்மளோட வரமாட்டாங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இலை. அந்த தாமரையினுடைய இலை, அள்ளியினுடைய இலை, இது எல்லாமே. ஆகவே தாமரை இலையிலே எவ்வாறு தண்ணீர் பட்டால் ஒட்டாமல் செல்கின்றதோ, அதே மாதிரி நம்ம தாமரை இலைக்கு மேலே எப்படி இருந்ததோ அதே இதில் பற்றற்ற நிலை, பற்று இல்லாத நிலையை கொடுக்கக்கூடியது இந்த பங்கஜமுத்திரை. இது செய்யும் முறை எப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2 கை எடுத்துக்கிறோம். இந்த 2 கையிலையும் சுண்டி விரல், கட்டை விரல், மிச்சவைகளை என்ன செய்யணுங்கிட்டால் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி இருக்கணும். இதான் அந்த முத்திரை. இந்த முத்திரையானது இதுதான். இது பங்கஜ முத்திரைன்னு சொல்கிறது. மிச்சம்லாம் பெண்டாக இருக்குது பாருங்கள். இது 2 ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சுண்டி விரலும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்டை விரலும், அதாவது பெருவிரலும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சின்ன விரலும் ஒன்றுக்கொன்று தொட்டு கொண்டு இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய விரல்கள் மலர் போன்று சற்று மூடிய மலர்கள் போன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த பங்கஜ முத்திரை. இந்த பங்கஜ முத்திரையை நாம் எப்படி எத்தனை நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 16 நிமிஷத்துலேருந்து 48 நிமிஷம். முதல்ல எடுத்தோன்னா 16 நிமிஷம் செய்யலாம், அப்புறம் 48 நிமிஷத்தில் செய்யலாம். இப்போ இதனால் இந்த ஆசனம் எந்த ஆசனம் போடணும் அப்படின்னா, பத்மாசனம் போடலாம். அதே பத்மாசனத்தில் உட்காந்தும் செய்யலாம். அதான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது பங்கஜ முத்திரை. பங்கஜம் என்றாலும் பத்மா என்றாலும் லோட்டஸ்ன்னு தான் அர்த்தம், தாமரைன்ற அர்த்தம். ஆகவே அதுக்கு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டால், பத்மாசனம் இதுக்கு பரவாயில்லை, அதான் சிறப்பு. முதுகு, கழுத்து, தலையின் இதெல்லாம் நேராக இருக்கணும். நம்ம செய்யும்போது முதுகு, கழுத்து, தலை இவைகளெல்லாம் நேராக அமைய வேண்டும். ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். அப்படி வச்சு நம்ம உட்காந்தோம்னாக்க அந்த ஆசனம் சிறப்பாக அமையும். அப்புறம் பஞ்சபூதத்தில் நீரும் நெருப்பும் இது 2 நம்ம எடுத்துக்கிறோம். நெருப்புன்றது எரிக்கக்கூடிய ஆற்றலுடையது, நீர்ன்றது அகற்றக்கூடியது, நம்மளை நீக்கக்கூடியது. ஆகவே பெருவிரலையும், இந்த பெருவிரல்ன்றது நெருப்புன்னு சொல்லலாம், அதே சிறுவிரல் இருக்கக்கூடியது நீர் சொல்லலாம். இவை 2ஐயும் ஒன்றாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யுது, பஞ்சபூதத்தில் இது என்ன செய்யும் கேட்டால், நெருப்பு மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை, கசடுகளை, மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நன்றாக எரித்து அவைகளை சாம்பலாக மாற்றி அதை வெளியே தள்ளுவதற்கு எவ்வாறு நாம் வீட்டில் எவ்வாறு நீர் விட்டு கழுவுகிறோமோ அந்த மாதிரி இந்த நீரானது அவைகளையெல்லாம் நீக்கி நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய தூய்மை அற்றவைகளை நீக்கி எல்லாவற்றையும் நீக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய முத்திரை இந்த முத்திரை. இது குப்பையெல்லாம் நம்ம எரித்து எடுத்துகிட்டு போவோம். அந்த குப்பைகளை எரிக்கிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம மனசில் இருக்கக்கூடியவர்களை எரித்து விடுகிறது. அவ்வாறு எடுத்துக்கொண்டு சொல்லிக்கிறது. அது சுண்டி விரல் தான் அந்த தடி சின்ன விரல் இருக்க, அது நம்மளுக்கு நீரினால் தள்ளுவதை போல் தள்ளி கொண்டு சென்றுவிடும். இது அப்போ அடுத்து இதில் என்னன்னு சொல்லிக்கிட்டால், நீரும் நெருப்பு, அந்த 5 பூதத்திலே நீரும் நெருப்பும் சமநிலையில் வைக்கக்கூடிய முத்திரை இது. நம்ம உடம்பில் ஒரே உஷ்ணமாக இருக்குது, ஒரே சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரே தண்ணியாக வேர்த்து கொட்டுது, ஒரே தண்ணியாக இருக்குன்னுவாங்க. இதில் நெருப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த அதிக அளவுக்கு வெப்பத்தும்
இந்த மாதிரி நீரும் சமநிலையில் இருக்குமேயானால் நமது உடல் சரியாக இருக்கும். வாதம், பித்தம், கபம் இவை மூன்றும் ஒன்றாக இருக்கும். ஒன்றாகனா ஒரே மாதிரி இல்லை, எவ்வளவு அளவு இருக்கணுமோ அந்த அளவு இருக்குமேயானால் அது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு நமது உடலில் இந்த சுண்டி விரலும் இந்த நீரும் நெருப்பும் ஒன்றாகி உடலை சமநிலைப்படுத்தும். ஆகவே உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை இந்த பங்கஜ முத்திரை. இதில் என்னன்னு கேட்டால் நரம்பு உறுதியாகும், முதுகு வலி, கழுத்து வலி இவைகள்லாம் குறையும். கழுத்து வலி, முதுகு வலி எல்லாமே குறையக்கூடியது. இவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அடுத்தது என்னன்னு சொல்லிக்கிட்டால் வயிறில் கட்டி இருந்தால் கூட குறையும். ஸோ இந்த அப்புறம் இதில் முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டா, இந்த குளிர்காலத்தில் இந்த இதை செய்யக்கூடாது, இந்த முத்திரையை அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா இந்த முத்திரையை அதிகமாக போடுவோமேனால் நம்மளுக்கு ஆஸ்மா, சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் க்ரியேட் ஆகிடும், உற்பத்தி ஆகிடும். இவைகள் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமேயானால் நம்ம குளிர்காலத்தில் இந்த முத்திரையை போடக்கூடாது. அப்படி போட்டால் ஆஸ்மா, சளி நோய் இது மாதிரிலாம் வரும். ஆகவே இந்த முத்திரையில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் இந்த முத்திரையை போட்டு அனுபவித்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடமும் இதை சொல்லி அவர்களும் பலன் பெறுமாறு மகான் காரிச்சித்தர் சேனலிலிருந்து சொல்கின்றேன். நீங்கள் அருகில் இருக்கிறவங்களிடையும் கூறுவதுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லி கமெண்டில் அவர்கள் பெற்ற பயனையும் கூறுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.